வணக்கம். ட்ரேடிங் பிளாட்ஃபார்ம்ஸ் இந்த உலகத்துக்குள்ள உங்களை வரவேற்கிறேன். ஸ்டாக்ஸ் வாங்குறது, விக்கிறது இதெல்லாம் எப்படி நடக்குதுன்னு எப்பவாச்சும் யோசிச்சிருக்கீங்களா? இன்னைக்கு அந்த ஸ்கிரீனுக்கு பின்னாடி இருக்கிற மேஜிக்க ரொம்ப சிம்பிளா புரிஞ்சுக்க போறோம். ஒரு ட்ரேடிங் ஸ்கிரீனை பார்த்ததும் அதுல கண்ணை சிமிட்டுற மாதிரி நம்பர்ஸ், மேலையும் கீழையும் போற சார்ட்ஸ் இதையெல்லாம் பார்த்து தலை சுத்தி போயிருக்கா? பயப்படாதீங்க, ஆரம்பத்துல எல்லாருக்குமே அப்படிதான் இருக்கும். இது ரொம்பவே நார்மலான ஒரு ஃபீலிங் தான். ஆனா உண்மையை சொல்லணும்னா அது பார்க்குற அளவுக்கு ஒன்றும் காம்ப்ளிகேட்டட் இல்ல. அதை உங்க பர்சனல் இன்வெஸ்ட்மெண்ட் கமாண்ட் சென்டர் மாதிரி நினைச்சுக்கோங்க. ஆமா, இங்கேருந்து தான் உங்க பணத்தை பத்தின முக்கியமான முடிவுகளை எடுக்க போறீங்க. இது உண்மையிலே ரொம்ப பவர்ஃபுல்லான ஒரு டூல். சரி, வாங்க ஆரம்பிக்கலாம். முதல் ஸ்டெப், லாகின் பண்றது எப்படின்னு பார்த்துட்டு நம்ம டேஷ்போர்டை ஒரு எட்டு பார்த்துட்டு வந்துடலாம். இதை ஒரு ஏரோப்ளேன் காக்பிட் மாதிரி நினைச்சுக்கோங்க. எல்லா கண்ட்ரோலும் உங்க கையில தான். உங்க அக்கவுண்ட்டுக்குள்ள போறது ரொம்பவே சேஃபான, சிம்பிளான ஒரு 3 ஸ்டெப் ப்ராசஸ் தான். முதல்ல உங்க கிளையண்ட் ஐடி, அப்புறம் உங்க பாஸ்வேர்ட், கடைசியா எக்ஸ்ட்ரா சேஃப்டிக்காக உங்க போனுக்கு வர்ற 2 ஃபேக்டர் ஆத்தென்டிகேஷன் பின். அவ்வளவுதான், உள்ள வந்தாச்சு. நீங்க இப்போ உங்க கண்ட்ரோல் ரூம்ல இருக்கீங்க. லாகின் பண்ணதும் இதான் உங்க டேஷ்போர்ட். ஒரு குவிக் டூர் போலாமா? இங்க மெயினா 4 விஷயங்கள் இருக்கு. மார்க்கெட் வாட்ச், இது நீங்க கண்ணு வச்சிருக்கிற ஸ்டாக்ஸோட லிஸ்ட், அதோட விலை ஏறுறது இறங்குறதை இங்க பாத்துக்கலாம். அடுத்தது ஹோல்டிங்ஸ், இது உங்க சொத்து பெட்டி மாதிரி. லாங் டேர்முக்கு வாங்கி வச்ச ஸ்டாக்ஸ்லாம் இங்க தான் இருக்கும். கடைசியா ஈக்விட்டி கமோடிட்டி அக்கவுண்ட்ஸ், இதுதான் ட்ரேட் பண்றதுக்கான பணம், நம்ம வண்டியோட பெட்ரோல் மாதிரி. சரி, இப்போ ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு பாட்டுக்கு வந்திருக்கோம். உங்க முதல் ட்ரேட எப்படி பண்றது? ஆமா, ஒரு ஸ்டாக்க எப்படி வாங்குறதுன்னு பார்க்கலாம் வாங்க. ஒரு ஸ்டாக்கை வாங்குறதுக்கு வெறும் 4 சிம்பிள் ஸ்டெப்ஸ் தான். 1. நீங்க வாங்க நினைக்கிற ஸ்டாக்கை தேடுங்க. 2. பை பட்டனை தட்டி ஆர்டர் விண்டோவை ஓபன் பண்ணுங்க. 3. என்ன மாதிரி ஆர்டர், எவ்வளோ ஸ்டாக்ஸ் வேணும்னு செலக்ட் பண்ணுங்க. 4. எல்லாத்தையும் ஒரு தடவை செக் பண்ணிட்டு ஆர்டரை கன்ஃபார்ம் பண்ணுங்க. அவ்வளவுதான். ஓகே, ஆர்டர் டைப்ஸ்ல முதல்ல லிமிட் ஆர்டர்னா என்னன்னு பார்க்கலாம். இது சிம்பிளா சொல்லணும்னா ஒரு பொருளை ஒரு குறிப்பிட்ட விலைக்கு மேல கொடுத்து வாங்க மாட்டேன்னு நாம அடம் பிடிக்கிற மாதிரி தான். நீங்க ஒரு விலையை ஃபிக்ஸ் பண்ணிருவீங்க. மார்க்கெட் பிரைஸ் அந்த விலைக்கு வந்தா மட்டும்தான் உங்க ஆர்டரை எக்ஸிக்யூட் ஆகும். நீங்க பேரம் பேசுறதுல கில்லாடியா? அப்போ இது உங்களுக்கு தான். அடுத்து மார்க்கெட் ஆர்டர். இதுக்கு நேர் எதிர். எனக்கு இந்த ஸ்டாக் இப்பவே வேணும், விலை என்னவா இருந்தாலும் பரவாயில்லன்னு நினைச்சீங்கன்னா இதே செலக்ட் பண்ணலாம். மார்க்கெட்ல அந்த நொடி என்ன விலை இருக்கோ அந்த விலைக்கு உடனே உங்க ஆர்டர் க்ளோஸ் ஆயிரும். சோ சுருக்கமா சொல்லணும்னா, லிமிட் ஆர்டருங்கிறது ஒரு ஃப்ளீ மார்க்கெட்ல பேரம் பேசி வாங்குற மாதிரி. நீங்க சொல்ற விலைக்கு வந்தாதான் டீல் ஓகே. ஆனா மார்க்கெட் ஆர்டர் ஒரு சூப்பர் மார்க்கெட்ல பொருள் வாங்குற மாதிரி. அங்க என்ன பிரைஸ் டேக் இருக்கோ அதை கொடுத்துட்டு உடனே வாங்கிட்டு வந்துட்டே இருக்கலாம். நீங்க ஆர்டர் பிளேஸ் பண்ண உடனே அது உங்க ஆர்டர் புக்குக்கு போயிடும். இது ஒரு டைரி மாதிரி. உங்க ஆர்டர் கம்ப்ளீட் ஆகிற வரைக்கும் அதோட ஸ்டேட்டஸை நீங்க எங்க ட்ராக் பண்ணலாம். உங்க ஆர்டர் இன்னும் வெயிட்டிங்ல இருக்கா இல்ல சக்சஸ் ஆயிடுச்சா நீங்க பார்த்து தெரிஞ்சுக்கலாம். ஒரு ட்ரேட் முடிஞ்சதும் புதுசா வர்றவங்க எல்லாருமே குழம்புற ஒரு விஷயம் இருக்கு. அதை பத்தி இப்ப தெளிவா பார்க்கலாம். அதாவது பொசிஷன்ஸ்க்கும் ஹோல்டிங்ஸ்க்கும் என்ன வித்தியாசம்? முதல்ல பொசிஷன்ஸ். இது அன்னன்னைக்கு நடக்கிற மேட்சோட ஸ்கோர் போர்டுன்னு சொல்லலாம். இன்னைக்கு நீங்க வாங்கின வித்த எல்லா ஸ்டாக்ஸும் தற்காலிகமா இங்க தான் லிஸ்ட் ஆகும். இது ஷார்ட் டேர்ம், அதாவது இன்ட்ராடே ட்ரேடிங்கான இடம். அடுத்தது ஹோல்டிங்ஸ். இதுதான் உங்க உண்மையான சொத்து. நீங்க லாங் டேர்ம்க்கு வச்சுக்கணும்னு வாங்குற ஸ்டாக்ஸ்லாம் இங்க தான் வந்து சேரும். நீங்க இன்னைக்கு ஒரு ஸ்டாக்கை வாங்குனீங்கன்னா அது உங்க பேருக்கு மாறி 2 நாள் கழிச்சு, அதாவது T+2ல உங்க ஹோல்டிங்ஸ்ல வந்து பெர்மனண்டா செட்டில் ஆயிரும். இந்த டேபிள்ல பாத்தீங்கன்னா வித்தியாசம் பழிச்சுன்னு தெரியும். பொசிஷன்ஸ்னா இன்னைக்கோட ஆட்டம், ஹோல்டிங்ஸ்னா உங்க லைஃப் டைம் சொத்து. இந்த வித்தியாசத்தை நீங்க சரியா புரிஞ்சுக்கிட்டாலே பாதி கிணறு தாண்டின மாதிரி தான். ஒரு நல்ல இன்வெஸ்டரா மாற இது ரொம்ப முக்கியம். ட்ரேட் பண்றது ஒரு பக்கம் இருந்தாலும் நம்ம இன்வெஸ்ட்மெண்ட்ஸை மொத்தமா பார்த்து நிர்வகிக்கிறது ரொம்பவே முக்கியமான விஷயம். வாங்க இப்ப அந்த பிக் பிக்சரை பார்க்கலாம். உங்க போர்ட்ஃபோலியோவை எப்படி மேனேஜ் பண்றதுன்னு தெரிஞ்சுக்கலாம். உங்க அக்கவுண்டோட பேக் ஆஃபீஸ், சில பேர் இத கன்சோல்னு சொல்லுவாங்க. இது உங்க இன்வெஸ்ட்மெண்ட்ஸோட எக்ஸ்ரே மாதிரி. ட்ரேடிங் டெர்மினல் ஒரு போர்க்களம்னா இதுதான் நம்மளோட வார் ரூம். இங்கே தான் உட்கார்ந்து நம்ம முதலீடுகளோட பெர்ஃபார்மன்ஸை ஆழமா அனலைஸ் பண்ண முடியும். ஒரு உதாரணத்துக்கு இந்த சார்ட்டை பாருங்க. உங்க பணம் எந்தெந்த செக்டார்ல எவ்வளோ இன்வெஸ்ட் ஆயிருக்குன்னு இதுல தெளிவா தெரியுது. பாத்தீங்களா, 40% ஐடில இருக்கு, 25% பேங்கிங்ல இருக்கு. ஒருவேளை ஒரே இடத்துல உங்க பணம் அதிகமா குவிஞ்சிருந்தா அதை சரி பண்ணி பேலன்ஸ் பண்றதுக்கு இந்த மாதிரி அனாலிசிஸ் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். இது மட்டும் இல்ல, உங்க பேக் ஆஃபீஸ் ஒரு சூப்பர் அசிஸ்டன்ட் மாதிரி. உங்க லாபம் நஷ்டம் என்னன்னு பார்க்கலாமா, அதை பார்க்கலாம். டாக்ஸ் ரிப்போர்ட்ஸ் வேணுமா, எடுத்துக்கலாம். புதுசா வர்ற ஐபிஓக்களுக்கு அப்ளை பண்ணணுமா, பண்ணிக்கலாம். உங்க பணத்தை பேங்க்குக்கு திருப்பி எடுக்கணுமா, அதையும் செய்யலாம். எல்லாமே இங்க இருக்கு. சோ மொத்தத்துல இந்த ஒரு வரி எல்லாத்தையும் விளக்கிறோம். ட்ரேடிங் டெர்மினல் உங்க கையில இருக்கிற டூல்.
ஆனா பேக் ஆஃபீஸ் தான் உங்க ரிப்போர்ட் கார்டு, உங்க ஸ்ட்ராட்டஜி ரூம். ஒன்னு ஆக்ஷனுக்காக, இன்னொன்னு அனாலிசிஸ் மற்றும் பிளானிங்காக. இப்போ உங்க கமாண்ட் சென்டர் ரெடி. அதுல இருக்கிற கருவிகளை பத்தியும் உங்களுக்கும் தெரியும். இந்த புது தெளிவோட உங்க ஃபினான்ஷியல் பயணத்துல நீங்க எடுக்க போற முதல் ஸ்டெப் என்ன? யோசிங்க. உங்க முதலீட்டு சாம்ராஜ்யத்தை கட்ட ஆரம்பிங்க.